ஹலோ ஆல், வெல்கம் டு டிவைன் மீ. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் யாருமே கமெண்ட் பண்ணுறது கிடையாது. கமெண்ட்ஸில் எனக்கு சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும் நான் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன்னா, இல்லை இப்படியே கண்டினியூ பண்ணலாமா என்னன்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லைனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா நான் அடுத்தடுத்த வீடியோஸில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்குவேன். எப்பவும் போல் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நேராக கோலம் போட வந்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் 2 படிக்கட்டுலேயுமே கோலம் போட்டுக்கிறேன். இது மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு பதில் நான் கலர் கோலமாவு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, நம்ம தொடப்பம் வச்சு க்ளீன் பண்ணும்போது மஞ்சள் குங்குமமாக இருந்தால் நம்ம தொடப்பம் வச்சு க்ளீன் பண்ண முடியாது. அதுக்காக நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது அந்த மஞ்சள் அதுக்கடுத்து அது கூட சேர்ந்து ரெட் கலர் குங்குமம் மாதிரி வைக்கும்போது நமக்கு கந்திருஷ்டிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பார்க்குறவங்க கோலத்தை தான் கோலம் நல்லாயிருக்கு, அதாவது முன்னாடி என்ட்ரன்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னா அவங்களோட கந்திருஷ்டி அதில் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப அலங்காரம் பண்ண முடியுமோ நம்ம வாசலை அந்தளவுக்கு ரொம்ப நல்லா வச்சுக்கணும். இப்போது நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கம்பி கோலம் தான் போடுறேன். இது எனக்கு கொஞ்சம் டஃப்பான ஒரு வேலை தான். அதாவது கம்பி கோலம் நான் அவ்வளோவா போட மாட்டேன். செலக்டிவாக ஒரு 4-5 கோலம் எனக்கு சின்ன வயசில் நான் கற்றுக்கிட்டதே இருக்குது. அது மட்டும்தான் எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் நான் புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்து தான் நான் கம்பி கோலம் அப்படின்றது போடணும். புள்ளி வச்சு நம்ம யூஸ்வலாக இந்த நார்மல் கோலம் போடும்போது அது எல்லாமே எனக்கு ஈஸியாக வந்துடும். அடுத்து ரங்கோலியும் வந்துடும். ஆனால் இந்த மாதிரி புள்ளி வச்சு கம்பி கோலம் எனக்கு அவ்வளோவா வராது. இன்றைக்கி ட்ரை பண்ணி ஏதோ ஓரளவுக்கு நான் கோலம் போட்டுட்டேன். என்னோடய கோலம் இன்றைக்கி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பொதுவாகவே கேர்ள்ஸ் எல்லாமே பிஃபோர் மேரேஜ் ஒரு மாதிரி இருக்கும், ஆஃப்டர் மேரேஜ் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் எனக்குமே. பிஃபோர் மேரேஜ் ரொம்ப ஃப்ரீயாகவே நம்ம ஸ்டடீஸில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அதுவே ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு கிட்ஸ் எல்லாம் வந்த பிறகு ரொம்ப பிஸியாக மாறிடும். அதாவது எனி டைம் எங்கேஜாகவே இருக்க மாதிரி இருக்கும். அதுவுமே ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்லாம் வச்சுருந்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது காலையில் எழுப்பி அவங்கள கிளப்பி விடணும், அதுவே பெரிய வேலை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்த பிறகு ஹோம் ஒர்க்குன்னு சொல்லி ஒரு பெரிய வேலை இருக்குது. அதை முடிக்க வைக்கிறதுக்குள்ளேயே நமக்கு ரொம்ப டயர்டாகிடுது. நாம் இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு தான் தெரியுது நம்மளோட அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸை ஹாப்பியாக வச்சுப்போம். ஒரு வழியாக கோலம் போட்டு முடிச்சிட்டேன். இதுதான் கோலத்தோட கம்ப்ளீட் லுக். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஆரஞ்சு கலர் தான் பார்டராக கொடுத்துருக்கேன். கோலம் ரொம்ப கலையாகவும் மங்களகரமாகவும் இருந்துச்சு. வாசலை பார்க்கும்போது விளக்கு 2 பக்கமும் நான் ஏற்றி வச்சுட்டேன். இதுக்கடுத்து நம்ம உள்ளே போயிட்டு விளக்கேற்றலாம். அதுக்கு முன்னாடி கிச்சனில் நான் அன்னபூரணி அம்மன் கிட்ட விளக்கேற்றிக்கிறேன். இவ்வளோ நாள் நான் வீடியோஸில் காட்டினதில்லை, அதாவது பிரம்ம முகூர்த்த வீடியோஸில் அன்னபூரணி அம்மன் விளக்கு காட்டலை, துளசி மாடமும் நான் காட்டலை. இது எல்லாமே காலையில் நான் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுக்க வேண்டியதாக இருக்குது வீடியோஸ். அதனால் என்னால் எல்லாமே கவர் பண்ண முடியல. அன்னபூரணி அம்மனை எப்படி வைக்கணும், எப்படி வழிபடணும்னு சொல்லிவிட்டு நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் தனியாகவே. அதை ஃப்ரீ டைமில் சேனலுக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் விளக்கேற்றி முடித்ததுமே, இந்த மாதிரி பூஜைகள் பண்ணி முடித்ததுமே நான் ஒவ்வொரு சிலையுமே பார்ப்பேன். அப்போ அந்த சிலை எல்லாமே சிரிக்கிற மாதிரி இருக்கும். அது மனசுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் நெய்வேத்தியமாக பால் தான் வச்சுக்கிட்டேன். ஆல்ரெடி நான் வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மனசு நிறைவாக இருக்கணும், அவ்வளோதான் விஷயமே. அதை தவிர நம்ம ஐயோ நம்மளால் இதை பண்ண முடியலையே அதை பண்ண முடியலையே அப்படிலாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் மனசு பூர்வமாக கடவுளை நினச்சி ஒரு செம்பில் தண்ணி வச்சுட்டு நம்ம வேண்டிக்கிட்டாலுமே அதை கடவுள் ஏற்றுக்கிட்டு நமக்கு நல்லது பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டேன். இது 6th டே ஆஃப் பிரம்ம முகூர்த்த பூஜை ரொம்ப சூப்பராக எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்தது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.